எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஏப்ரல் 17 கடகடன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு 2 ஸ்கீம்ஸ்க்கு வந்து ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் மனோகர் லால் கட்டார். ஸோ அவர் வந்து என்ன மினிஸ்ட்ரியை பார்த்துக்கிறாரு அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸை வந்து பார்த்துக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 ஸ்கீமுக்கு ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்கீம்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுக்கும் கிரெடிட் பேமெண்ட் கைடுக்கும். ஸோ கிரெடிட் ரீபேமெண்ட் கேரண்டி சப் ஸ்கீம். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து ஆப்ரேஷனல் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஓகேவா? ஸோ இந்த டிசைன் வந்து எதுக்கு அப்படின்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் பெட்டராக்கணும் ஃபினான்ஷியலாக அப்படின்னு. அதுக்கப்புறம் சிட்டிஸையும் அர்பன்ஸையும் வந்து ரெடி டு இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்ஸாக வந்து மாற்றணும். எதுக்காண்டி அப்படின்னா விஷித் பாரத் 2047 நோக்கி இதை வந்து மாற்றணும். ஸோ இதுக்கு வந்து இனிஷியலாக வந்து 1 lakh crore வந்து ஸ்பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ ஃப்யூச்சராக ஒரு இன்னும் கொஞ்சம் நாளில் ஃப்யூச்சரில் பார்க்குறப்போ ஸோ 4 lakh crore வரைக்கும் அர்பன் இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் பீரியட் இந்த 2 ஸ்கீமுக்கு எப்போ இருக்க போகுது அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26 to 31 வந்து இருக்க போகுது. ஸோ இது வந்து 25% ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து இனிஷியலாக கேபிட்டலாக வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 50% வந்து மியூச்சுவல் பாண்ட்ஸ் வழியாக ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறது பேங்க் லோன்ஸ் அண்ட் ப்ரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வழியாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா உமன் ரிசர்வேஷன் ஆக்ட் 2023 இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ யூனியன் லா மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து உமன் ரிசர்வேஷன் ஆக்டை 2023 வந்து இன்டு ஃபோர்ஸ் கொண்டு வர போகிறோம். அதாவது 33% கோட்டா உமன்ஸ்க்கு 33, அதாவது ஒரு 100 men இருக்காங்க அப்படின்னா அதில் 33 பீப்புள் வந்து உமனாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து 33% கோட்டா. ஸோ இதை வந்து லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் வந்து நம்ம 32% கோட்டா ஃபார் உமனை வந்து கொண்டு வரலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் லோக்சபாவில் பேசுகிறப்ப வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ இது எப்போலேருந்து கொண்டு வரப்படும் அப்படின்னா 2029 ஜென்ரல் எலெக்ஷன் வந்து இதை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாமா நேஷனல் அஃபேர்ஸ். பேட்டன்ட் அப்ளிகேஷன் ஃபைலிங் சர்ஜ் பை 30.2%. ஸோ இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா பேட்டன்ட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ வந்து ஒரு விஷயத்த நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, பட் அது உங்கள் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டிசைனே நானும் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுறீங்க, நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் நம்ம 2 பேருக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை, எந்த இன்டெலெக்சுவல் கனெக்ஷனுமே இல்லை, பட் ரேண்டமாக நம்ம இப்போ 2 பேர் பண்ணுறது ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது யாரை கணக்கில் அதை கண்டுபிடிச்சதாக எடுத்துப்பாங்கன்னா ஹூ ரெஜிஸ்டர்ட் த பேட்டன் ஃபர்ஸ்ட். ஸோ யார் அந்த டிசைனுக்கான பேட்டர்னை ரெஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்க தான் அதோட நேமாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேர் தான் பேட்டன்ட். அதாவது இந்த ஸ்ட்ரக்சராக, இந்த டிசைனாக, இந்த மெத்தடாக, வாட் எவர் இட் மே பி, ஸோ இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை நான் தான் பண்ணன்றதுக்கான ஒரு உரிமை. ஸோ அதுதான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேட்டன். ஸோ அந்த மாதிரி பேட்டன் ஃபைலிங் வந்து இந்தியாவில் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 30.2% வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ எத்தனை திங்ஸ்னு பார்த்தா 1.43 lakh பேட்டர்ன்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல். ஸோ இது வந்து 25ல் எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னா 1.10 lakh தான் இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் எதில் அதிகமாகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஃபீல்டில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, R&D எக்கோசிஸ்டம், ப்ரைவேட் பப்ளிக் எல்லா செக்டார்ஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கோம், வளர தான் புது கண்டுபிடிப்புகள் வரும். ஸோ அப்போ தான் அதை வந்து பேட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன சொல்லுது, நம்ம எல்லா துறைகளையும் வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்றத சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் MOU சைன் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா DOT டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் செபியும் MOU சைன் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா எங்கே வச்சு அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு. ஸோ எதுக்குப்பா பண்ணுறீங்க அப்படி கேட்டாங்க அப்படின்னா இப்போது நம்ம மோஸ்ட் ஆஃப் ஃப்ராட்ஸ் எதில் நடக்குது, டெலிகம்யூனிகேஷனில் தான் நடக்குது. ஏன்னா ஒரு பேமெண்ட் வந்து உங்கள் பேங்க்லேருந்து எடுக்கணுனாலும் இல்லை உங்களை ஏதோ பண்ணி எடுக்க வைக்கணும்னாலும் மோஸ்ட்லி ஃபோன் பண்ணி வி ஆர் ஸோ அண்ட் ஸோ நான் இந்த மாதிரி பேசுகிறேன், இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் எடுக்கிறாங்க. ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷனுக்குள்ள ஃப்ராட்ஸை கம்மி பண்ணுறதுக்காண்டி செபியும் டெலிகம்யூனிகேஷனும் MOU சைன் பண்ணுறாங்க. ஸோ இதுபடி வந்து செபி வந்து ஃப்ராட் அக்கௌண்ட்ஸோட டீட்டெயில்ஸை வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இந்தந்த அக்கௌண்ட்டில் வந்து டேட்டாஸ் வந்தால் இவங்கெல்லாம் ஃப்ராட் அப்படி சொல்லி ஃபைல் பண்ணலாம்.
ஸோ அதுக்கப்புறம் லோக்சபாவில் வந்து ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன். ஸோ நம்ம நேற்று நியூஸில் பார்த்துருந்தோம் 1971 தான் இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ பண்ணணும், இப்போ தான் அதை பற்றி திரும்ப பேசுகிறாங்க, கொண்டு வந்திருக்காங்க, பில்லை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க, டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலி டீலிமிட்டேஷன் தான் என்ன அப்படின்னா இப்போது வந்து இல்லை எம்பிஸ் எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம பாப்புலேஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருக்க எம்பிஸோட நம்பர் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா 1971 எடுத்த சென்செக்ஸ் பேஸ் பண்ண பாப்புலேஷனை பேஸ் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 25 வருஷமாக மாற்றவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து நார்த்தன் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ பாப்புலேஷன் கம்மி. ஸோ இப்போது அதை ரெப்ரசன்ட் பண்ணி எம்பிஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா சதர்ன் ஸ்டேட்ஸில் கம்மி எம்பியும் நார்த்தன் ஸ்டேட்ஸில் நிறையா எம்பிஸும் இருப்பாங்க. ஸோ அப்போது சதர்ன் ஸ்டேட்ஸோட வாய்ஸ் வந்து ஹியரபிளாக இருக்காது. இப்போ 10 பேர் சொல்கிறதுக்கும் 100 பேர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க எல்லாரும் ஒரு பில்லை சப்போர்ட் பண்ணால் இங்கே மோஸ்ட்லி ஓட்டிங் பேஸ் பண்ணி தான் எல்லாம். ஸோ அப்போ ஒரு சில பில்ஸ் ஈஸியாக பாஸ் ஆகிடும், சதர்னோட வாய்ஸ் இன்னும் கேட்காம போயிடும் அப்படின்றதுக்காண்டி சவுத் சைட்லேருந்து இதுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவும் கவலைப்படாதீங்க சவுத் ஸ்டேட்ஸ் உங்கள் வாய்ஸை நாங்கள் விட்டு விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன். இப்போ இதை கூட்டினாங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 39-41 எம்பிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதே வந்து நீங்கள் மத்திய பிரதேஷ் அந்த உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பாப்புலேஷன் கூட இருக்க ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா 100-150 லைக் ஒரு ஆவரேஜாக 100 எம்பிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேயே உங்களுக்கு 50 பேர் கூடுது. இன்னும் நீங்கள் இதை வச்சு கூட்டினீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஒரு 60 எம்பிஸ் வருவாங்கன்னா அங்கே ஒரு 150 எம்பிஸ் வருவாங்க. ஸோ அப்போ ரேஷியோ இன்னும் கூடிகிட்டே தான் போகும். ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ்னால எங்களுக்கு வேண்டாம், அப்போ எங்கள் குரல் கேட்காது அப்படின்னு சவுத் ஸ்டேட்ஸ்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டரும் அமித்ஷாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷனை விட்டுற மாட்டோம், அப்படியெல்லாம் ரிடியூஸ் ஆக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நியூ லீடர்ஷிப் இன் பீகார் நேற்று பார்த்தது தான். ஸோ பீகாரோட சீஃப் மினிஸ்டராக இருந்த நிதிஷ்குமார் வந்து ரிசைன் பண்ணிட்டு நான் சென்ட்ரல் கிட்ட போகிறேன்ப்பா ராஜ்யசபாக்குன்னு கிளம்பிட்டாப்ல. ஸோ அதனால பீகாருக்கு புது சீஃப் மினிஸ்டராக யாரை இறக்கியிருக்காங்க அப்படின்னா சம்ரத் சௌத்ரி. ஓகேவா? ஸோ பீகாரோட ஹிஸ்ட்ரியிலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜேபி சிஎம்னா இவர் தான். ஓகேவா? ஓகே. ஸோ இவரை வந்து பாட்னாவில் வச்சு பதவி இருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் யார் பார்த்தீங்க அப்படின்னா 2 டெபுட்டி சிஎம்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் யார் அப்படின்னா விஜயகுமார் சௌத்ரி, இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா பிஜேந்திர பிரசாத் யாதவ். ஸோ இவங்க 2 பேரையும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க என்னவா டெபுட்டி சிஎம்ஸா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஏபி கவர்மெண்ட் ஆந்திர பிரதேஷ். ஸோ இவங்க வந்து யார் கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் கூட எம்ஓஐ சைன் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா ஸோ சேட்டலைட் பேஸ்டு வார்னிங் சிஸ்டம்ஸில் டேட்டா வந்து எங்களுக்கு கிடைக்கணும், கொஞ்சம் ஏர்லியாக கிடைக்கணும். ஸோ அப்படின்றதுக்காண்டி இந்த எம்ஓயு. ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஹெவி லைட்டிங்ஸ் எங்கெங்கே இருக்க போகுது, வல்னரபிளாக ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கலான இஷ்யூஸ் வரப்போதா அப்படின்றத கொஞ்சம் முன்னாடியே கணிக்கும். அந்த டேட்டாவை எங்களுக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஏபி வந்து அவங்க கூட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா லைட்னிங் பேஸ்டு டெத்ஸை வந்து ரிடியூஸ் பண்ண. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தெலுங்கானா கவர்மெண்ட் வந்து ஒரு சர்வேயில் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா எஸ்சி அண்ட் எஸ்டி பீப்புள்ஸ் வந்து ஜென்ரல் கேஸ்டில் இருக்கவங்களோட 3 மடங்கு வந்து பேக்வேர்டாக இருக்காங்க, இன்னும் பின்னோக்கி இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டேட்டாவை சொன்னது யார் அப்படின்னா அவங்களோட பேக்வேர்ட் கேஸ்ட் வெல்ஃபேர் மினிஸ்டரான பூனம் பரக்கர் அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, இனிமேல் வந்து நாங்கள் ஃபார்முலேட் பண்ணுறத புது ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், புது திங்ஸாக இருக்கட்டும், அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி அவங்களோட சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸை வந்து இன்னும் பிரிட்ஜ் பண்ணி அவங்களும் இன்னும் முன்னேற்றதுக்கான கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி தான் நாங்கள் இனிமேல் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? இந்தியா அண்ட் ஜெர்மனி. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிப்ளமேட்டிக் டைஸில் தான் இருக்காங்க. எத்தனை வருஷமா பண்ணால் கடந்த 75 வருஷமா. ஸோ இவங்க வந்து டிப்ளமேட்டிக் டைஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1951 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து 75வது ஆனிவர்சரி அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இஸ்ரேல் லெபனான் 2 பேரும் 10 நாள் சீஸ்ஃபயருக்கு வந்து ஒத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னா
ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் வந்து உள்ளே வந்திருக்கு அப்படின்றதுனால ஓகே ஒரு 10 நாள் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு டைரக்ட் நெகோசியேஷன்ஸ்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க, இஸ்ரேலும் லெபனானும். இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நாங்கள் வந்து டைரெக்டாக எஃபோர்ட்ஸ் எடுக்கிறோம். எதுக்குப்பா அப்படின்னா, நாங்கள் 2 லீடர்ஸையும் உட்கார வச்சு டைரெக்டாக நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸோட பிரான்ச்சஸ்க்கு வந்து புது ரூல்ஸ் வந்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிஐ நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் பிரான்ச் ஆத்தரைசேஷன் அமெண்ட்மெண்ட் டைரக்ஷன் 2026. ஸோ இது வந்து நியூ கைடன்ஸ். ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து ஒரு புது பிரான்ச்சை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரூல்ஸை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்து வந்து எல்ஐசி வந்து ஒரு 2 ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து மை எல்ஐசி ஆப். ஸோ இது வந்து எல்ஐசி இப்போ நான் ஒரு எல்ஐசி எடுத்துருக்கேன்னா இது எப்போ வரும் அப்படின்னு நான் யோசித்து ஒன்று நேரில் போய் பே பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது செகண்ட் பார்ட்டி ஆப் வழியாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நானே பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்களோட வெப்சைட்டில் பே பண்ணுறது செம்ம கடியான வேலை. ஸோ அந்த மாதிரி வேலையை ஈஸியாகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மை எல்ஐசி ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்களே வந்து உங்களோட எல்ஐசியை ஈஸியாக பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்கள் எல்ஐசியை பே பண்ணுறது மட்டும் இல்லை, உங்கள் பாலிசிஸை ட்ராக் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் இன்னொரு ஆப் என்ன அப்படின்னு பார்த்தா சூப்பர் சேல்ஸ் சாதி ஆப். ஸோ இந்த ஆப் எதுக்கு அப்படின்னா லைக் கிளைண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்களே எல்ஐசி ஏஜென்ட்ஸ்க்கான ஆப். ஸோ இதுபடி அவங்க வந்து அவங்க கிளைண்ட்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம். அவங்களோட ஆப்ஸ் அவங்களோட லைக் சேல்ஸ் ரிலேட்டடான டேட்டாஸ் எல்லாம் அதில் அவங்க பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ஆர்ம்ஸ் கெட் ஆர்பிஐ பிரைமரி டீலர்ஸ் நாட். ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீராம்ஸோட ஃபினான்ஸ் ஆர்ம்க்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரைமரி டீலர் பிஸ்னஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எதெல்லாம் அலோவ் பண்ணும் அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், பார்ட்டிசிபேட் இன் ஆக்ஷன் அண்ட் ப்ரொவைட் மார்க்கெட் லிக்விடிட்டி. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இவங்களுக்கு வந்து ஆர்பிஐ அலோவ் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் க்ரோத்தை பேசியிருக்காங்க. ஸோ குளோபல் க்ரோத்தை பேசுகிறப்போ ஒரு 20 பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டுருக்க ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ டென்ஷன் வந்து வெஸ்ட் ஏஷியாவில் போயிட்டுருக்கட்டும், எனர்ஜி கிரைசிஸாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்தையும் கணக்கில் பண்ணி இல்லைப்பா நம்மளோட குளோபல் க்ரோத் வந்து ஒரு 3.1% தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் சைனா இந்தியா இவங்களோட ட்ரேட் இன்னும் பெட்டராகவே போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்தியாவோட டாப் ட்ரேட் பார்ட்னராக இருந்தவங்க வந்து யூஎஸ். ஸோ இப்போ அவங்கள ஓவர்டேக் பண்ணி யார் வந்திருக்கா அப்படின்னா சைனா வந்திருக்கா. எந்த இயருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2026க்கு. ஓகே, எவ்வளோக்கு வந்து இங்கே ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னா $112 பில்லியன் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ இது எதனால் அப்படின்னா சைனீஸோட கேபிட்டல் குட்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வந்து இன்னும் பெட்டராக போயிட்டு இருக்கிறதுனால. ஓகேவா? ரேசர் பே பார்ட்னர்ஷிப் வித் ஓப்பன் ஏஐ. ஸோ ரேசர் பே வந்து யார் கூட பார்ட்னர் ஆயிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் ஏஐ. ஸோ இது மூலயமா இன்ஸ்டன்ட் பேமெண்ட் இன்டெகிரேஷன்ஸ் வந்து ஏஐ பில்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஈஸியாக வந்து அவங்களோட டிரான்சாக்ஷனை பண்ணுறதுக்கு ஈஸியாகிறது. ஸோ அதுக்கப்புறம் டைம் 100 2026ஓட ரேங்கிங் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வேர்ல்டில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளோட ரேங்கிங். ஸோ இதில் இந்தியாவிலேருந்து யாரெல்லாம் உள்ளே போயிருக்காங்க, யாரெல்லாம் இதில் ஃபியூச்சர் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா ரன்வீர் கபூர், சுந்தர் பிச்சை, செஃப் விகாஸ் கண்ணா. ஸோ இவங்க 3 பேர் வந்து இதில் இடம் பெற்றிருக்காங்க. இதில் எதுனா டைம் 100 லிஸ்ட் ஃபார் 2026 இடம் பெற்றிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரன்வீர் கபூர் எதற்காண்டி ரெகனைஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு இந்தியன் ஆக்டர். ஸோ அதுக்கப்புறம் கல்ச்சரல் இம்பேக்ட் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்னால அவர் வந்து இந்த பிளேஸ்க்கு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் விப்போ பேட்டன்ட் ரேங்கிங். விப்போ அப்படின்னா வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ பேட்டன்ட் ரைட்டை பற்றி கொஞ்சம் முன்னாடி பேசினால 30.2% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டன்ட்டை பற்றி வேர்ல்டு அளவில் பேசுகிற ஆர்கனைசேஷன் தான் இந்த விப்போ, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இவங்க ஒரு ரேங்கிங் லான்ச் பண்ணுறாங்க. எந்தெந்த கண்ட்ரிலலாம் பேட்டன்ட் ஃபைலிங் எப்படியெல்லாம் இருக்குது அதை வச்சு ஒரு ரேங்கிங் போடுறாங்க. ஸோ இந்தியா அதில் 6வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்ஸ் பார்க்கலாமா? டிடிபி டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டும், ஸோ அதுக்கப்புறம் சாசி ஏவியேஷனும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட். ஸோ எதுக்கு அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஜெக்டுக்காண்டி, எலக்ட்ரிக் ஜம்ப் டேக் ஆஃப் ப்ராஜெக்டுக்காண்டி. ஓகேவா?
ஸோ டு பூஸ்ட் எலக்ட்ரிக் ஜம்ப் டேக் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ இது என்ன அப்படின்னா ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் இன் ஏர்கிராஃப்ட் காண்டி, ஓகேவா. ஸோ ஒரு சில ஏர்கிராஃப்டில் ஒரு சில நேரத்தில் வேர்ட்டிக்கல் டேக் ஆஃபை அச்சீவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை இன்னும் பெட்டராக அச்சீவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ராஜெக்ட், ஓகேவா. ஸோ இதில் வந்து எங்கே வந்து டெஸ்ட் பெஞ்ச் வைக்கிறாங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில், ஓகே. அதுக்கப்புறம் சமிட் பார்த்துடலாமா. ஸோ டெல்லியில் வந்து அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சமிட் வந்து நடக்குது. ஸோ இதுபடி UFC, ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். ஸோ அது ரிலேட்டடான கான்ஃபரன்ஸ் தான் இது. எங்கே நடக்குது அப்படின்னா நியூ டெல்லியில் நடக்குது. ஸோ இது பேஸ் பண்ணி முனிசிபல் கமிஷனர்ஸ்க்கு ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா மார்க்கெட் பேஸ்டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங் கொண்டு வரலாம் அப்படின்றது. ஸோ அதாவது என்ன அப்படின்னா இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஃப்யூச்சரில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் தருமா இல்லையான்றதை யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த மார்க்கெட் பேஸ்டு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்சிங். ஸோ இதில் வந்து முனிசிபல் பாண்ட்ஸுமே இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி ஒரு ஷிப்பை வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஷிப் வந்து எங்கே பண்ண போகுது அப்படின்னா மும்பைலேருந்து கோவாக்கு போக போகுது. ஸோ இது வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஒரு ட்ரிபியூட்டுக்காண்டி, யாருக்கு ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி இந்த வாயேஜ் அப்படின்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா வந்து ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி, ஓகேவா. ஸோ இது யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் நேவியும் கோஸ்டல் கார்டும் சேர்ந்து வந்து இதை பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஷிப்பு, ஓகே. ஸோ இது என்னென்னா ப்ளூ வாட்டர் ஷெய்லிங் எக்ஸ்பெண்டிஷன். ஸோ இதோட பேரை வந்து சுத்ர ஷஹாஸ். ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா மும்பைலேருந்து 520 நாட்டிகள் மைல் ட்ராவல் பண்ணி கோவாக்கு போக போகுது. ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பைசிமெட்ரி ஆஃப் அ ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்டிலரி பேஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் சத்ரபதி மகாராஜுக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற ஒரு பெருமை செலுத்துகிற வகையாக இல்லை ஒரு நினைவு கூறுற வகையாக மும்பைலேருந்து ஒரு ஷிப் ஒரு சின்ன வாயேஜை க்ரியேட் பண்ணி அதை வந்து கோவா வரைக்கும் போக போகிறாங்க 520 நாட்டிக்கல் மைல், ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டிப்ரிஸ் வார்னிங். ஸோ இப்போ நேற்றே படித்தோம் ஸ்பேஸ் டிப்ரிஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சேட்டலைட்டை நம்ம அனுப்புகிறோம், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான். ஸோ அது எர்த்துக்குள்ளே வரப்போ கொஞ்சம் உடஞ்சி நிறைய இடங்களில் விடலாம், அந்த மாதிரி கேசஸ் இருக்குது. ஸோ இல்லைன்னா ஒரு சேட்டலைட் அனுப்புகிறோம், அது எங்கேயோ ஒரு கேஸில் உடஞ்சிருச்சு வெடிச்சிருச்சுன்னா அதோட வேஸ்டையுமே ஸ்பேஸ் டிப்ரிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எர்த்தோட லோயர் ஆர்பிட்குள்ளே வரப்போ புதுசாக அனுப்புகிற சேட்டலைட் கூட கொலாய்ட் ஆகலாம், இல்லை ஏதாவது இடிச்சிக்கலாம், இதனால நிறையா இஷ்யூஸ் வரலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பெட்டரான டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து கொண்டு வரணும், டிப்ரீஸை வந்து மிட்டிகேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ டிப்ரீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம இது பார்த்து அது இல்லாத இடத்துல நம்ம வந்து லான்ச் பண்ணால் தான் நம்ம இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா ஸ்பேஸ் டிப்ரீஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது. ஸோ நம்ம ஏர் டிராஃபிக் பார்ப்போம் இல்லையா, அதை மாதிரி ஸ்பேஸில் டிராஃபிக்கை எப்படி பார்க்குறதுன்றத பேச போகிறாங்க அடுத்து. ஸோ அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கிராண்ட் மாஸ்டர் ஆர் விஷாலி. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா FIDEயோட உமன்ஸ் கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவங்க வந்து வின் பண்ணதுனால அப்போ அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா உமன்ஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டிலுக்கான சேலஞ்சுக்கு குவாலிஃபை ஆகிறாங்க, ஓகேவா. ஸோ இங்கே FIDE உமன்ஸ் கேண்டிடேட் அந்த இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா சைப்ரஸில் வந்து நடக்குது, ஓகே. அடுத்து ஒரு 2-3 அப்பாயின்மெண்ட்ஸ் தான். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் அவங்களோட பிராண்ட் அம்பாசிடராக வந்து குளோபலி யார் இது பண்ணுறாங்க அப்படின்னா குளோராஸ் அல்காரஸ். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னா டென்னிஸ் பிளேயர், ஓகேவா. சரி, அடுத்து யார் அப்படின்னா ஷோனம் மார்க்கர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்டில் வந்து 5th பிளேஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஈவெண்ட்டில் அப்படின்னா ISSF வேர்ல்ட் கப்பில். ஸோ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஸ்பெயினில் இருக்க கிரனடா அப்படின்ற இடத்துல வந்து நடந்துச்சு, ஓகேவா. ஓகே. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பீகாரா யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சம்ரத் சௌத்ரி. டெபுட்டி சிஎம்ஸ் 2 பேர் அப்பாயின்ட் பண்ணாங்கல்ல பீகாருக்கு, அவங்க யாரையான்னு பார்த்தா விஜயகுமார் சௌத்ரி, விஜேந்திர பிரசாத் யாதவ். ஸோ அதுக்கப்புறம் குளோபல் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் இன்ஃபோசிஸாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க கேரளாஸ் அல்காரஸ். ஸோ இவங்க வந்து எதில் என்ன பிளேயர் அப்படின்னா டென்னிஸ் பிளேயர்.
ஸோ அதுக்கப்புறம் ஒரு அவார்டு தான் பார்க்க போகிறோம். என்ன அவார்டு அப்படின்னா WWF கன்சர்வேஷன் அவார்ட். ஸோ இந்த அவார்டு கேரளாவில் இருக்க ஒரு பட்டானிஸ்டுக்கு தான் போயிருக்கு. அவரோட பேர் என் யூசப். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஆப் என்ன பண்ணோம் அப்படின்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இப்போது ஒரு நம்ம அழியக்கூடிய நிலையில் இருக்க ஒரு பிளான்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவனை ப்ரிசர்வ் பண்ணி அவனை வளர்த்து மறுபடியும் அவன்கிட்ட இந்த அடுத்தடுத்த அவனோட விதைகளை வளர்த்து அவனை வந்து இன்னும் ப்ரிசர்வ் பண்ணுவோம், அவனை இன்னும் க்ரோத் பண்ண வைப்போம். ஸோ இது வந்து பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இவருக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துலாமா? சியாச்சன் டே 2026 எப்போ அப்படின்னா April 13 வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை ஹானர் பண்ணுறதுக்கு அப்படின்னா வேர்ல்டோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டான சியாச்சன் கிளாசியர்ஸில் நடந்த ஒரு ஆப்ரேஷனை ஹானர் பண்ணுறதுக்காண்டி. அந்த ஆப்ரேஷனோட பேர் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் மேக்தூத் 1984 நடந்திருக்கு. ஸோ அது எந்த இடத்துல நடந்துச்சுன்னா சியாச்சன் கிளாசியர். ஸோ அதுதான் வேர்ல்டில் இருக்க ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட். ஸோ அதுக்கப்புறம் April 13 இன்னொரு நாள் என்ன அப்படின்னா ஜாலியன் வாலாபாக் மேஸ்கரே ஆனிவர்சரி 2026. ஓகேவா? ஸோ இது வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 இறந்தவங்கள வந்து நினைவு கூறுற வகையாக வந்து செலிப்ரேட் நினைவு கூறுறது. ஸோ ஜாலியன் வாலாபாக் எங்கே நடந்துச்சு அப்படின்னா அமிர்தசரில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அனில் அகர்வால். ஸோ அவர் யார் அப்படின்னா வேதாந்தோட சேர்மன். அவர் மேலே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு பவர் பிளான்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு. ஸோ அதுக்காண்டி. ஸோ அது எங்கே அப்படின்னு நடந்திருக்குன்னா சத்தீஸ்கரில் இருக்க சக்தி டிஸ்ட்ரிக்டில். ஓகேவா? இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க சேஃப்டி ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்றதுனால அவங்க மேலே FIR ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடுல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட தோனி சார் வந்து திரும்ப வந்து ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அது அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுற அடுத்த மேட்ச் வந்து April 23 வந்து நடக்க போகுது. எங்கே அப்படின்னா வக்கெடே ஸ்டேடியம். யார் யாருக்கும் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் நடுவில் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து BCCI வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்டேடியமில் வந்து இட்லி தோசா சாங்கை வந்து ப்ளே பண்ணதுக்கு டியூரிங் அ மேட்ச் இன் பெங்களூரில் இருக்கிறதுக்கு. பெங்களூரில் நாங்கள் ஒரு மேட்ச் அப்போ இந்த மாதிரி ப்ளே பண்ணதுனால எங்களை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணுறாங்க, எங்களே எங்கள் ஃபேன்ஸையும் அப்படி சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் என்ன எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி, எதர் UPSCயாக இருந்தாலும் சரி, இல்லை TNPSCயாக இருந்தாலும் சரி, பேங்கிங், ரயில்வே, என்ன எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி படிச்சிருங்க. படிக்க முடியலன்னா ஏன் சேனல் இல்லை, ஏதோ ஒரு சேனலில் இந்த மாதிரி கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸை கதையாக கேட்டுக்கோங்க. லைக் ஸோ அப்போ என்ன ஆகுனா நீங்கள் மந்த்லி பைலப் பண்ணி நான்லாம் படிக்கிறப்ப எப்படி படித்தேன் அப்படின்னா எனக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. ஸோ என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து மந்த்லி கேப்சியூல்ஸ் தான் படிப்பேன். ஸோ அப்போ எனக்கு என்ன இஷ்யூ ஆகும் அப்படின்னா எல்லாரையும் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தனுக்கும் நான் உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணி யாரா இவன் ஏன்டா அப்படி இருக்குன்னு படிப்பேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு சீனியர் சொன்னாங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படி, இல்லைனா எந்த சேனல்லையாவது அதை பற்றின டீட்டெயில்ஸை கேட்டுக்கோ. ஸோ வென் யூ டேக் அப் அ மந்த்லி கேப்சூல் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ அப்படி சொன்னாங்க. அதே தாங்க நான் உங்களுக்கும் சொல்கிறேன். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிங்க, இல்லை அட்லீஸ்ட் கேட்கவாது செஞ்சுருங்க. ஓகேவா? பாய் கேஸ். இந்த மாதிரி நிறையா பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட PDF வேணும்னா நான் டெய்லி வந்து டெலகிராமில் வந்து போட்டுருவேன். ஸோ நீங்கள் வந்து என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? பாய்.